சில பேருடைய ஒரு ஆவல், ஒரு ஆசை என்னென்னா, என்னுடைய மூளையின் கெப்பாசிட்டி இன்னும் அதிகப்படுத்தணும். ஐ வாண்ட் மை பிரெயின் டு ஃபங்க்ஷன் இன் அ பெட்டர் வே. இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும், இன்னும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், என்னோடய மெமரி பெட்டராக இருக்கணும், என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும், என்னோடய மெமரி அதாவது படிக்கும்போது அப்சார்ப் பண்ணுறது பெட்டராக இருக்கணும், இப்படி நிறைய கேட்பாங்க. இந்த மூளை என்பது நமது மிக மிக முக்கியமான உறுப்பு. அது நல்லபடியாக செயல்படணும்னா அதுக்கு நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நல்ல உணவு, போதுமான அளவு தூக்கம் அப்படிங்கிறது முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்ல போதுமான அளவு தூக்கம். ரெண்டாவது ஒரு போதுமான நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய உணவு. ஏன்னா அந்த சரியான உணவு இருந்தால் தான் மூளைக்கும் ஒரு போஷாக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம பல முறை நம்ம பார்க்குறோம். இப்போ மூன்றாவது விஷயம் முக்கியமானது என்னென்னா, உங்கள் மூளை இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செய்யணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இயங்கணும் அப்படின்னா, அதனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கணும்னா இந்த மூளையில் சேரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சாதான் மூளை சரியாக வேலை செய்ய முடியும். இல்லைன்னா பிரெயின் ஃபெட்டிக் அப்படிங்கிறது வர்றது உண்டு. பல பேருக்கு நான் அதை பார்த்து அதை சரி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ முக்கியமாக எங்கே வரும்னா, இப்போ மாணவர்கள் இப்போ 12th எக்ஸாம், இப்போ +2 எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்க, மணிக்கணக்காக படிக்கிறாங்க. இப்போ படிக்க 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 என்ன ஆகுதுனாக்கா அந்த மூளை சோர்வுங்கிறது ஏற்படுது, பிரெயின் ஃபெட்டிக். இப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே உள்ளே போக மாட்டேங்குது, ஏதோ புக்கை பார்க்குறேன், படிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரி ஆகிடுவாங்க. தூக்கமும் பத்தாது, சரியாக சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது படித்து 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 அந்த ஸ்ட்ரெஸ் உள்ளே ஏறிட்டே இருக்கு, எக்ஸாம் பற்றின பயம். இந்த மாதிரி வரும்போது அவங்களால தொடர்ந்து படிக்க முடியாமல் அப்படியே நின்று போன மாதிரி. அது ஒரு பிரெயின் ஃபெட்டிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் சில பேர் மணிக்கணக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க, டே அண்ட் நைட். அப்போ அந்த ஸ்க்ரீனை பார்த்து ஒர்க் பண்ணி என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நான் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துருக்கேன், சிஸ்டம் முன்னாடி இருக்கேன், ஆனால் எதுவுமே மைண்டில் ஓட மாட்டேங்குது. அகெயின் பிரெயின் ஃபெட்டிக். இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நேரம் அந்த படிக்கிறதையோ வேலை செய்கிறதையோ விட்டுட்டு ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ எவ்வளோ முடியுமோ கண்ணை மூடிக்குங்க. ஆல்ஃபா தியானம் கிளாஸ் பண்ணவங்களுக்கு ஆல்ஃபா முத்திரை தெரியும். அந்த முத்திரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படியே ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆனப்புறம் நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள். அப்போது கிளியராக இந்த மாதிரி பண்ணவங்க பல பேர் சொல்லுவாங்க. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனினா என்ன சொல்லுவாங்க, 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன், கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன், அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு பளிச்சுன்னு இருந்தது, என்னால் டக்குன்னு பல வேலைகளை முடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களும் சொல்லுவாங்க, அந்த 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு உட்காந்து ஆல்ஃபா முதிரை வச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் கண்ணை திறந்து படித்தா எனக்கு நல்ல அப்சார்ப் ஆச்சு, என்னால் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மூளைக்கு ஓய்வுங்கிறது தூக்கத்தில் மட்டும் இல்லை, நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஓய்வு இல்லாத மாதிரி ஆகிடும்.